உங்களுடைய பேர் என்னங்க? எந்த தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுறீங்க? உங்கள அறிமுகம் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெற்றி செல்வி. நானு இப்ப நடக்க 2026 காஞ்சிபுர சட்டமன்ற வேட்பாளரா நாம் தமிழர் சார்பில போட்டியிடுறேன். நான் வந்து திருச்சி முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயாவினுடைய பெயர்த்தி. ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் வந்துட்டு முதுகலை உளவியல் படிச்சிருக்கேன். சைக்காலஜிஸ்ட். ஓகே. உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது? அரசியல் பயணம்னா, நானு சகாயம் ஐஏஎஸ்ஸினுடைய மக்கள் பாதை இயக்கத்துல ஒரு 5 வருடம் இருந்தேன். அப்புறம் அங்க ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமா ஒதுங்கி இருந்தேன். நான் நம்மாழ்வார் ஐயாவின் மேல பெரிய ஈடுபாடு உண்டு. அதனால இயற்கை விவசாயம் பண்ணப்போ, அண்ணன் இந்த களத்துக்கு இப்போ கூட்டிட்டு வந்தான். ஓகே. உங்களுடைய அரசியல் கட்சியாக முதல் பயணம் நாம் தமிழர் கட்சியில தான் ஆரம்பிக்குது. அப்படியா? இல்ல, ஏற்கனவே டி நகர் தொகுதியில 2021 நின்னேன். அப்போ சில சூழ்நிலை காரணமா நிக்கணும் அப்படின்றதுக்காக நின்னது. ஆனா பெரிய அளவுல வெளியில எல்லாம் பிரச்சாரம்லாம் ஓகே. அப்ப சுயேட்சையாக போட்டியிட்டீங்களா? சுயேட்சை இல்ல, ராஜேஸ்வரி பிரியா ஓ! அவர்களுடைய ஓகே, ஓகே. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி. அவங்க சொன்னாங்க, "அக்கா நீங்க சுயேட்சையா நிக்காதீங்க. ஆல்ரெடி என்கிட்ட சின்னம் இருக்கு. இதுல நின்னு போட்டியிடுங்க" அப்படின்றாங்க. ஓகே. அதன் பிறகு இப்ப நீங்க பஞ்சமி நில மீட்புல தானே கட்சியில ஆமா. இணைஞ்சீங்க? ஓகே. இப்ப கட்சியில என்ன பொறுப்புல இருக்கீங்கக்கா? நான் வந்து தமிழ் மீட்சி பாசறையினோட மாநில ஒருங்கிணைப்பாளர். ஓகே. உங்கள காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிறுத்துவதற்கு என்ன காரணம்? அத பத்தி சொல்லுங்க. ஆம், என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி தான். ஆனா இங்க இருக்கிறதுக்கான காரணம், நானு காஞ்சிபுரத்துல மாகரல்ன்ற ஒரு கிராமத்துல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். 2.25 ஏக்கர்ல. ஓகே, அதனால அண்ணன் வந்து சொன்னாங்க, "தங்கச்சி நீங்க எங்க இருக்கீங்கன்னு?" கேட்டப்ப, "காஞ்சிபுரம்னப்போ நீங்க இருக்கிற இடத்துலயே இருந்து போட்டியிடுங்க" அப்படின்னு. ஓகே. இந்த வேட்பாளர்கள் தேர்வுக்காக உங்ககிட்ட அணுகியிருப்பாங்க இல்லையா? சீமான் அண்ணன் அவர்கள். அந்த உரையாடல் எப்படி இருந்தது? நீங்க கேட்ட உடனே ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல மறுத்தீங்களா? அத பத்தி சொல்லுங்க. நான் முதல் தடவ அண்ணன சந்திக்கும்போதே, "தங்கச்சி நீங்க எங்க நிக்கிறீங்கன்ற?" மாரி தான் கேட்டாங்களே. அவங்க முடிவு பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிச்சதே. அப்புறம் சொன்னேன், "அண்ணே எனக்கு அது அனுபவம்லாம் இல்ல" அப்படின்ற மாரி. "அதான் அண்ணே நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் எல்லாம்" அப்படின்ட்டாங்க. அண்ணன் மேல் உள்ள நம்பிக்கை தான் முழுக்க முழுக்க. அதே போல தான் இப்போ அண்ணன் வந்து எங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் வைக்கவே இல்ல. பட்டி தொட்டி எங்கும் நாம் தமிழர கொண்டு போயிருக்காங்க. அண்ணன தெரியாதவர்களே இல்ல. எங்களுடைய பணி ரொம்ப சுலபமா தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகே. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி போய் பார்த்தீங்களா? அங்க எவ்வளோ நாட்களாக நீங்க மாநகர்கள்ல வந்து அந்த பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? இயற்கை விவசாயம். இப்ப எப்படி இருக்கு அந்த தொகுதி? உங்களுடைய அனுபவம் என்ன? அந்த தொகுதிய பார்த்த வரைக்கும்? நான் 3 வருடமா அங்க இருக்கேன் மாகரல்ல. காஞ்சிபுரம் தொகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசி அவங்க குறைகள் எல்லாம் கேட்கும்போது, உண்மையிலுமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி 60 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்களே ஒழிய, இதெல்லாம் எப்பேர்ப்பட்ட ஊரு காஞ்சிபுரம்லாம் சோழர் காலத்திலேயே இருந்த நகரம் அதெல்லாம். அவங்களோட தலைநகரமா இருந்த இடம். அது இன்னும் ஒரு வளர்ச்சி பாதையிலே போல. ஒழுங்கான போக்குவரத்து கிடையாது. அ ஒழுங்கான பஸ் வசதிகள் இல்லாம, இன்னும் ஒரு பஸ்ஸு டிப்போ கூட அங்க கிடையாது. அது வந்து ரொம்ப நாளா மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா எங்களுக்கான பஸ் ஸ்டாண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டித்தாங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அது கூட நடக்கல. அதேபோல மருத்துவமனையில வந்து நவீன உபகரணங்கள் பயன்பாடு இல்ல. ஏதாவது முக்கியமான ஆப்பரேஷன்னா செங்கல்பட்டுக்கு போங்கன்றாங்களாம். செங்கல்பட்டு தான் போவாங்க. அதேபோல ம் வேகவதி ஆறாகட்டும், மஞ்சள் நீர் கால்வாய் ஆகட்டும், எல்லாத்தையும் ஆறையெல்லாம் குப்பை காடா, சாக்கடையாக்கி, இப்போ அது மேல தூத்து வீடு கட்டி, எப்படி நம்ம சென்னையில பள்ளிக்கரணைய அழிச்சாங்களோ, அது மாதிரியான ஒரு அழிப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப வேதனையா தான் இருந்தது. அதேபோல குப்பை மேலாண்மையே இல்ல. ஊரு ஃபுல்லா குப்பை காடா இருக்கு. ஐய்யய்யோ! நான் பதறியே போயிட்டேன். இத்தனைக்கும் அது வந்து ஒரு கோயில் நகரமா இருக்கு. வெளி மாநிலத்திலருந்து அவ்வளோ பேர் வர்றாங்க. "டேய் தமிழ்நாட்ட பத்தி என்னடா நெனப்பாங்க?" அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு கோயில் வாசல்லயே குப்பையும் கூளமுமா இருக்கு. அது என்னன்னா, உள்ளூர் பிரமுகர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்தவங்களோடயே ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, அதுல என்னவோ ஏதோ கமிஷன் பிரச்சனை போல இருக்கு. நாட்ட அந்த அளவுக்கு மோசமா வச்சிருக்காங்க. அதனால செய்யறதுக்கு நெறைய இருக்கு. அது விவசாயிகள் பிரச்சனை அவ்வளோ இருக்கு. அது வந்து ஒரு நெசவாளர் பூமி. நெசவாளர்களுக்கான செய்ய வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும்போது, நீங்க இன்னைக்கு பார்த்துருக்கலாம். அண்ணன் வந்து ஆட்சி வரையறையே கையில வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளே கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்றத நாங்க மக்கள்ட்ட கொண்டு போறோம்.
நெசவு, விவசாயம் எல்லாம் ஒரு அரசு வேலையாகும்போது, உண்மையிலுமே அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் மிகப்பெரிய அ நெசவு, வேளாண்மை மட்டுமல்ல, கால்நடை மேய்க்கிறதெல்லாம் கூட அரசு வேலையா அண்ணன் மாத்தி காட்டுவாங்கன்னும்போது, மக்களின் வாழ்வாதாரம் உண்மையிலுமே பெரிய அளவுல உயரும். இந்த 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற நிலைமையில கண்டிப்பா அண்ணன் வைக்க மாட்டாங்க. அதனால ஒரு மாற்றம் வரணும். ஓகே. இப்ப நீங்க காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. பட்டு நகரம், நெசவாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அத தாண்டி ஒரு 2, 3 சமூகங்கள் பெரிய சமூகங்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் அங்க வெற்றி தோல்விய தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க. திமுக, அதிமுகல போட்டியிடக்கூடியவங்க இந்த 2 சமூகத்துல இருந்து தான் யாரோ ஒருத்தர் போட்டியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாதிய இறுக்கம் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தல்ல நீங்க? நான் அப்படி பார்க்கலங்க. இருக்கு. அது எல்லா இடத்துலயும் அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. அண்ணன் எங்களுக்கு சொல்ற மாதிரி நாங்க வந்து அத சாதியா பார்க்கறதில்ல. நாம் தமிழர்ல அத குடியா தான் சொல்றாங்க. அண்ணன் இன்னும் சொல்லப்போனா, எல்லோருக்குமான இடஒதுக்கீடுன்னு 100% நாங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர்லயே இத்தனை முதலியாரு, இத்தனை தேவரு, இத்தனை வந்து நாவிதர் குடின்னு அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற அளவுல அந்த சதவீதத்துல தான் குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அ நாட்டு உள்ளுக்குள்ளர இன்னும் திராவிட கட்சிகள் அதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது உண்மதான். ஆனா, அதை அந் அந்த மாதிரி இல்ல அவங்களோட வெற்றி நிர்ணயிக்கப்படல அப்படின்றதும் உண்ம. ஸோ, பிற சமூகத்தவர்கள் போடுற ஓட்டு தான் கடைசில அத முடிவு செய்யுது. அதனால ஆனா பேசுறது நாங்க எல்லா சமூகத்தும், எல்லா சாதி சங்கங்கள் எல்லாம் எல்லாம் நம்ம இனம் தானே, தமிழ் குடி தானே. எல்லார்கிட்டயும் நாங்க பேசிட்டு தான் ஓகே. 4 முனை போட்டியாக இருக்கு. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இளைஞர்களுடைய வாக்கு சீமான் அவர்கள் கிட்ட இருந்து குறையும் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னங்க? எனக்கு முதல்ல எல்லாருமே இந்த விஜய் அவர்கள பத்தி பேசுறத நான் முதல்ல விரும்பவே இல்லங்க. முதல்ல ஒரே தராசு தட்டுல அண்ணன் சீமான் அவர்களையும், விஜய் அவர்களையும் என்னால நிறுத்தி பார்க்கவே முடியாது. ஏன்னா, ஒரு 15 வருடம் மக்களுக்கான போராட்டத்துல களத்துல நின்னவரையும், இன்னும் திரையில மட்டுமே இருந்தவரையும் என்னால ஒரே இதுவா பார்க்க முடியாது. ஆனால் ஒண்ணு சொல்ல முடியும். ஏன்னா, இப்போ வெற்றி கழகம் தம்பிகளை எல்லாம் நான் சந்திக்கிறேன். அவங்க கூட எல்லாம் பேசுறேன். அப்படி பேசும்போது எனக்கு உண்மையிலுமே பாவமா இருக்கு. ஒரு பெரிய சதவீதத்தான ஒரு இளைஞர் கூட்டத்த கையில வச்சிருக்காங்க. ஆனா, அந்த இளைஞர்கள வழிநடத்தப்படவே இல்ல. அந்த தம்பிகளுக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப வருத்தப்படுறானுங்க. இப்போ எங்க அண்ணன கேட்டீங்கன்னா, அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் வகுப்பெடுப்பாரு. நம்ம எங்க படிக்கணும், எப்பயுமே எங்களுக்கெல்லாம் புத்தகம் சொல்வாரு. இந்த புத்தகங்கள எல்லாம் படிங்கம்மா, இதெல்லாம் நல்லா இருக்குன்னுவாரு. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அண்ணன்ட்ட கத்துக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு வகுப்பே எடுப்பாரு. அவரு பின்னால ஒரு போர்டு இருக்கும். அதுல இத்தன சதவீதமான இது இருக்குமா, இதுல இவங்க இவ்வளோ வர்றாங்க அப்படின்ற மாரி எல்லாமே நமக்கு சொல்லிக் குடுப்பாரு. அப்போ எங்களை எல்லாம் வந்து கைப்பிடித்து அழைத்து செல்ல ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கெல்லாம். ஆனா, அங்க இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலுமே ரொம்ப பாவமா இருக்கு. அவனுங்கள்ட்டலாம் பேசினா, அ அவனுங்க இன்னும் இந்த இத வந்து நீங்க செய்தியா கூட போடலாம். எங்களுடைய தொண்டர்களாகிய எங்களுடைய விருப்பம் வந்து எங்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களோட போணும்னு தான் இருக்கு அப்படின்னு பதிவு பண்றாங்க அந்த தம்பிகள்லாம். ஆனா, இத வந்து நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இத வந்து எங்க எடுத்துட்டு போறதுன்னு எங்களால ரீச்சே பண்ண முடியல. தலைவர்கள எல்லாம் பார்க்கவே முடியறதில்ல. அவங்களால யாரையுமே எந்த தலைவரையும் பார்க்கவும் முடியறதில்ல, பேசவும் முடியறதில்ல அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலுமே அந்த தம்பிகளை எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா தான் இருக்கு. வழிநடத்தப்படாத ஒரு பிள்ளைகளா அவங்க இருக்காங்க. இந்த விடயங்கள்லாம் மாறணும். ஏன்னா நல்ல அரசியல் படுத்தப்பட வேணும். இன்னைக்கு எத தொட்டாலும் அண்ணன் சொல்வாங்க. நீனு வந்து அரசியல்னா இப்போ இருக்கிற களத்துல இருக்க அரசியல் இல்ல. நாளைக்கு உன் வீட்ல அரிசி விலை ஏறுனாலும் அரசியல் தான். தக்காளி விலை ஏறுனாலும் அரசியல் தான். அந்த மாதிரியான ஒரு புரிதல இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குடுக்கணும். எனக்கு அங்க இருக்க தொண்டர்கள் மேல எந்தவித வருத்தமும் இல்ல. ஓகே, அவங்க வழிநடத்தப்படலன்ற அதுதான் பெரும் குறை. ஓகே. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும்? இல்ல உங்களுடைய காஞ்சிபுரம் தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு 3 காரணங்கள் சொல்லுங்க. நாம் தமிழர் வந்து இன்னைக்கு காலத்தின் கட்டாயங்க. எனக்கு வந்து சுத்தி நடக்கிற விடயங்களை எல்லாம் பார்க்கும்போது பதறுது. அ இப்போ வந்து 5,00,000 கோடியா இருந்த கடன் வந்து இன்னைக்கு 10,00,000 கோடி ஆகுது. ஒரு நாளைக்கு நாம ஒரு 200 கோடி வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம்னா, இன்னும் ஒரு 5 வருடம் இந்த திராவிட கட்சிகள் கையில இந்த நாட்ட குடுத்தா என்ன ஆகும்னு நெனச்சு பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு
நம்மளுடைய தேவை வந்து உடனடியா அண்ணன் சீமான் அவர்கள் வரணும் அப்படின்றது தான். வரும்போது தான் இந்த நாட்டுல இருக்கிற வந்து இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கப்படும் ஒண்ணு. வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த தமிழகம் நகரும் அப்படின்றது இன்னொன்னு. இன்னொன்னு தமிழ், தமிழர், தமிழ்நாடு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நம்மள வந்து ஒரு மூத்த குடியான நமக்கான ஒரு அங்கீகாரம் வரணும். நம்ம நாட்டுல தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவரால தான் முடியும். இப்ப அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னாலே போதுமானது. இப்ப காஞ்சிபுரம்னு எடுத்தீங்கன்னா, நான் முன்னையே சொல்ல மாரி, அது ஒரு மூத்த நகரம் அது. சோழர் காலத்து அந்த ஒரு நகரத்த, அந்த இடத்துல இதுதான்னு இல்ல. கோயில்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோயில்ல அத்தன திருத்தப்பட வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கு. விவசாயத்துல இருக்கு. அ போக்குவரத்து, இப்போ கார், பஸ் நிறுத்துமிடங்கள்னு ஏன்னா வெளியூர் பயணிகள் அதிகமா வர்றாங்க. வெளியூர் பயணிகள அவங்களுக்கான எங்க வரணும், தங்கணும், அவங்கள கைட் பண்ணி கூட்டிட்டு போறது, எதுவுமே அங்க திட்டமிடப்படல. அது ஏதோ ஒரு சத்தியக்கட்டுக்கு அந்த ஊர் ஓடிட்டு இருக்கு. அதுலயும் வேற நெறைய பேரு வெளி மாநிலத்தவர்களை எல்லாம் ஏமாத்தி பணம் பிடுங்குறது, அதெல்லாம் நம்ம நாட்டுக்கான என்னடா தமிழ்நாட்டுக்கு போனா இப்படி பண்றாங்கன்ற கெட்ட பேர் தான் வரும். இதை எல்லாமே சீர்படுத்தணும். நம்ம ஊருக்கு இன்னொருத்தவங்க ஒரு விருந்தினர் வர்றாங்கன்னா, அவங்கள சீர்படுத்த வேண்டியதெல்லாம் சுற்றுலாத்துறைக்கானது. எந்த ஒரு ஏற்பாடுகளுமே இல்லாம அந்த நகரம் போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் வந்தா இந்த அ தூய குடிநீருக்கான அந்த வேகவதி ஆறோ, மஞ்சள் நீர் கால்வாய்களோ அதற்கான வேலைகள்லாம் கண்டிப்பா நடக்கும். து நீர் அதே போல காற்று மாசு, விவசாயிகள் இது, நெசவாளர்கள் இதுன்னு செய்யறதுக்கு நெறைய இருக்கு. ஓகே. உங்களுடைய பயணம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. வணக்கம்.